கர்த்தாவை தொடர்ந்து நமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுந்திருக்கிறது. ராஜா, பிழைப்பூட்டுகிறதான வார்த்தையை தந்து இந்த நாளில் எங்களோடு கூட என்ன பேச தீர்மானமாக இருக்கிறீரோ பேசுவீராக, நடத்துவீராக திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லது பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்ப்போமானால் ஹல்லேலூயா, அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆமென். அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். இந்த மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கற்றல் மேலே பற்றுதலாய் இருக்கிறது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் நம்மை கைவிடாத தேவன். இக்கட்டிலே நமக்கு ஒரு துணை, நமக்கு ஒரு பலன், தனிமையிலே நமக்கு ஒரு ஆறுதல். அவர் நமக்கு தகப்பனாகவும் நமக்கு தாயாகவும் இருந்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம் தேற்றவாளன். தேவன் கொடுக்கிறதான சமாதானம் அது மிகவும் பெரிதான சமாதானம். நம்முடைய குடும்பங்களிலே ஒன்றுமே இல்லாவிட்டாலும் சரி, வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி, நம்மை சமாதானத்தோடு கூட நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே நமக்கு எங்க போனாலும் கிடைக்காத அந்த சந்தோஷம், ஆனால் நம்முடைய தேவன் நம்மை சமாதானத்தோடு கூட நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் மகிழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும். துதிக்க துதிக்க கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியோடு துதிக்கும் போது, நன்றியுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது ஹல்லேலூயா, அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில பெறுகிறதா இருக்கிறது. நமக்கு கிருபை தருகிற தேவன். அவர் கிருபை ஒன்று மாத்திரம் போதும் என்று வேதம் சொல்லுகிறார். சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை போதுமானது. கிருபை என்றாலே தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிறதான தயவுதான் அந்த கிருபை. தகுதி இல்லாத நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. நம்முடைய நன்மையானது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மேலே அவர் பாராட்டுகிற இரக்கமும் கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த பெரிதான கிருபை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிப்போம், நன்றியுள்ளவர்களாய் ஜீவிப்போம். அவருக்காக உறுதியோடு கூட வைராக்கியத்தோடு கூட இருப்போம். காலம் மிகவும் கடைசியாய் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதனால் நாம் தப்பிக்கப்பட வேண்டும். வருகிற கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய சபை ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களும் தேவனோடு கூட, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மோடு கூட தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்து அதற்காக நாம் ஓடுவோம். அதற்காக நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம். நம்மை நாமே நிதானித்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளும்படியாக இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுவோம். தேவன் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். இந்த நாளும் செய்திக்கு ஆதாரமாக வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. நாம் வாசித்ததான் இந்த வேத பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்ததுதான். நாம் அடிக்கடியாக அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தேவன் மீண்டும் மீண்டுமாக ஒரு வார்த்தையை கொண்டு அதிகமாய் பேசினபடினாலே இவரோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்தவ ஜீவியம், நம் பரலோகத்தை அடைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்தும் ஜனங்களோடு கூட பேசும் பொழுது அவர் அநேக ஓமைகளாய் அவர்களோடு கூட பேசி அந்த காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதான காரியங்களை பார்க்க முடியும். இங்கே தேவன் இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்திலே
இந்த காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஒரு விதைக்கிறவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். விதைக்கிறவன் அவன் விதைக்கிறான். சில விதைகள் அது வழி அருகே விழுகிறதான விதைகளாக இருக்கிறது. இந்த வழி அருகே விழுந்ததான விதைகளை ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அது பட்சித்து போட்டது. சில விதைகள் பாறையான நிலங்களிலே விழுந்தது. அந்த விதை முளைத்தது. ஆனால் அதற்கு வளர்வதற்கான இடமில்லாததினாலே அதுவும் செத்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அந்த முள் வளர்ந்து அந்த விதைகளை அதை நெருக்கினபடினாலே அதனால் பலன் கொடுக்க முடியாம போயிடுச்சு. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அது வளர்ந்து ஒன்று 30, ஒன்று 60, 100 அது பலன் கொடுத்தது. சீஷர்கள் இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த ஓமையினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, விதைக்கிறதான விதை என்பது அது வசனம் என்று குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு காலத்துல எப்படியோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஒரு நாள்ல நம்மை சந்தித்தது. இந்த நாள்ல நாம் இங்கே கூடியிருப்போம். ஆனால் நம்மை ரட்சித்ததான அந்த வசனம், நம்மை தொட்டதான தேவனுடைய வார்த்தை நம்மிலே ஜீவனோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாள்ல நம் தேவனை தேடி நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தேவனை தேடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சொல்லும் பொழுது எதற்காக இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்றால், அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை எல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் அநேக வேளைகளிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு செடிக்கு அல்லது ஒரு மரத்திற்கு, ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். அவர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும், தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். நாம் சந்திக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும்படியாக, நம்மிடத்தில் தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தவராக சில காரியங்களை இங்கே உண்மைகளாக பேசுகிறார். 3 காரியங்கள் மிகவும் முக்கியமான காரியங்களாய், தேவைப்படுகிற காரியங்களாய் இருக்கிறது. தேவனை சந்திக்க, தேவனிடத்தில் சேர 3 மிக முக்கியமான காரியங்கள். இந்த விதைக்கப்பட்டதான விதை, முதலாவது அது வளர வேண்டும், அது வளர்கிறதாய் காணப்பட வேண்டும். தேவனால் ரட்சிக்கப்பட்டதான நாம், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதான நாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி மாத்திரமல்ல, அந்த வளர்ச்சியோடு கூட நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கூடாத மரங்கள் யாவும் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரசங்கத்திலே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட ஒரு சூழ்நிலை பாருங்க, அவர் ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது, அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரத்திலே கனி இல்லாமல் இருந்தது. அந்த மரம் வளர்ந்திருந்தது, ஆனால் அதிலே கனி இல்லை. அது வேதம் சொல்லுகிறது, அது அத்திப்பழ காலம், அந்த சீசனா இல்லாதபடினால அதுல கனி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவன் அதுல கனியை எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இப்போ ஒன்று வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி மாத்திரம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது, அந்த வளர்ச்சியோடு கூட ஒரு கனி கொடுக்கிறதான ஜீவியம். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பிலே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் வளர்ந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால், நாம் நிற்கிறவர்களாக, உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று வளர வேண்டும். இந்த செடியானது அது வளர்ந்து மரமாக வளர வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும், அது நிற்க வேண்டும். எத்தனை புயல் அடித்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை வெள்ளம் வந்தாலும் சரி, அது உறுதியாய் நிற்கிறதாய் காணப்படும். சில நேரங்களிலே அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருந்தாலும், கனி கொடுத்தாலும், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே, சில போராட்டங்களினாலே அவங்க சந்திக்கும் பொழுது, சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவர்களால் நிற்க முடியாமல்
அவர்கள் விழுகிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த 3 காரியம் மிக முக்கியம். ஒன்று வளர்ச்சி, ஒன்று கனி கொடுக்கிற ஜீவியம், மூன்றாவது உறுதியாய் நிற்கிறதான ஜீவியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் கடைசி வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் உறுதியாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உறுதியுள்ளவனாய் நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். இங்கே நான் வாசித்ததான வசனத்திலே இந்த விதை கற்பாறையான இடத்திலே விதைக்கப்பட்டது. இந்த விதைக்கப்பட்டதான விதை அது முளைத்தது என்று வாசிக்கிறோம். ஆனால் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வெயில் ஏறின போதோ அது தீர்ந்து போச்சு. அந்த விதை வளர்ந்துச்சு, முளைச்சிருச்சு. ஆனா வெயில் சூடு அதிகமான போது அது இப்ப அந்த விதைக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஈரப்பதம் தேவை, அதுக்கு தேவையான நீர் தேவை. அப்ப அந்த நீரை எது கொடுக்கும் என்றால் அந்த வேர். பாருங்க, நம்ம செடியெல்லாம் வச்சிருக்கிறோம், நம்ம வீடுகள்ல செடி வச்சிருக்கிறோம், தோட்டம் வச்சிருக்கலாம், நம்ம எஸ்டேட்ல அநேக நாட்கள் வேலை செய்யலாம். இந்த செடி வளர்வதற்கான தேவையை சந்திப்பது எதுவென்றால் இந்த வேர். இந்த வேர் தான் இந்த மண்ணில் இருக்கிறதான எல்லா நீரும் தாதுக்களும் சத்துக்களும் எல்லாத்தையும் எடுத்து, ஃபர்டிலைசர்லாம் எடுத்து அந்த செடியை வளர பண்ணுது. இங்க பாருங்க, இந்த வெயில் ஏறின போது தீர்ந்து போயிடுச்சு, வேர் இல்லாமையினாலே உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. இந்த வார்த்தை மிகவும் அதிகமாக என்னை தொட்டது. வேர் இல்லாமையினாலே உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. வேர் இல்லாமையினாலே தேவன் எதிர்பார்க்கிற 3 காரியம். ஒன்று ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒன்று கனி கொடுக்கிற ஜீவியம், வளர்வது மாத்திரமல்ல கனி கொடுக்கிற ஜீவியம், மூன்றாவது அது உறுதியாய் நிற்கிற ஜீவியமா இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்க வேண்டும். இந்த 3 காரியத்திற்குமே மிக அவசியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேர். அல்லேலூயா. வேர் நம்மை வளர பண்ணுகிறது. ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு செடியை வளர பண்ணுது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு செடி எடுத்துக்கோங்க, அதை வளரணும்னா அதற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த வேர் தான் அதுக்கு தருது. நம்ம அது வளர்ந்த பிறகு அது கனி கொடுக்கணும்னா நிறைய உரங்கள் எல்லாம் போடுறோம், நிறைய ஃபெர்டிலைசர் எல்லாம் போடுறோம். எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அது அந்த பலனை பாக்குறதுக்கு, அந்த தேயிலை கொழுந்து வர்றதுக்கு நிறைய ஃபெர்டிலைசர் எல்லாம் போடுறாங்க. இந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் எது எடுக்குதுன்னா, அந்த உரத்தெல்லாம் எது எடுக்குன்னு பாருங்க, இந்த வேர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அது கொடுக்கறதான உரங்கள். அதுக்கு நல்லா நம்ம சாணியெல்லாம் போட்டு போனா நல்ல பலனை கொடுக்கும், நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும், நல்லா கனி கொடுக்கும். அப்போ இதையும் அந்த வேர் தான் எடுக்குது. சில நேரங்களில் நம்முடைய அந்த மழை காலம் வரும்பொழுது இந்த உறுதியா நிக்கணும்னா அந்த வேர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா இருக்குதோ அப்பொழுதுதான் அந்த மரம் உறுதியா நிற்கும். இல்லைன்னா ஒரு சின்ன காத்தடிச்சா போதும், சின்ன மழை பெஞ்சா போதும், அந்த மரம் விழுந்துரும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியத்திற்குமே மிக முக்கியமான தேவை என்பது இந்த வேர். அல்லேலூயா. இந்த வேர், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர, நாம் கனி கொடுக்க, நாம் உறுதியாய் நிற்க 3 காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சந்திக்க போறோம், தேவனுடைய வருகை சந்திக்க போறோம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் வளராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில கனி இருக்காது. அல்லேலூயா. நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான வளர்ச்சி அந்த செடியிலே காணப்பட வேண்டும். அந்த வளர்ச்சி தேவை, கனி கொடுக்கிற ஜீவியம் தேவை, நாம் உறுதியா நிற்கிற ஜீவியம் தேவை. இந்த 3 காரியத்திற்குமே மிகவும் அடிப்படையானது இந்த வேர், மிகவும் அத்தியாவசியமானது, தேவையானது. பாருங்க, இந்த வேரா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி, இந்த முளைச்சதான செடி என்ன ஆகுதுன்னு பாருங்க, வெயில் ஏறின போது, சூடு ஏறின போது, காலம் மாறின பொழுது அதால நிற்க முடியல. ஏன்னா அதுக்கு வேர் இல்லை. அந்த வேர் உறுதியா இல்லாததினாலே அது உலர்ந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13 அதுல 21ஆம் வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களோடு கூட இந்த ஊமையை விவரித்து சொல்லும் பொழுது அநேக ஆத்துமாக்கள், ஒரு சில கூட்டத்தை பத்தி சொல்றாரு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பத்தி சொல்றாரு. ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் வசனத்தை கேட்ட உடனே மிகவும் சந்தோஷத்தோடு கூட வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள்
அவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறாங்க. இந்த செடியானது இந்த பாறையில விழுந்த பொழுது அது முளைத்தது. ஆனால் அதனால் நிற்க முடியவில்லை, அநேக நாட்கள் நிற்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அது வளர்வதற்கான இடம் சூழல் இல்லை, அது வேர் பிடிப்பதற்கான சூழல் இல்லை, அது வேர் கொள்வதற்கான சூழல் வேர் இல்லாததினாலே இவர்கள் கொஞ்ச நாளத்திலே அவர்கள் துவன்று போகிறவர்களாக, இடறி போகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை தேவன் நம்முடைய வார்த்தையினாலே ரட்சித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும் பொழுது, உஷ்ணம் ஏறும் பொழுது, சூடு ஏறும் பொழுது இந்த வேர் இல்லாததினாலே அநேகர் இடறி போறாங்க. இங்க மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் சேஞ்ச் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா, போன வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவன் நம்மை வழிநடத்துகிற பாதை ஒருவேளை நமக்கு நாம் விரும்பாத பாதையா இருக்கலாம், நாம் தெரிந்தெடுக்காத பாதையா இருக்கலாம், நாம் எதிர்பார்க்காத பாதையா இருக்கலாம். இங்கே தேவன் ஒரு வசனத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னால், அநேக வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், அநேக வாக்குத்தத்தமான வசனங்கள், அநேக ஆறுதலான செய்திகள் எல்லாம் கேட்கிறோம். வசனங்களை நாம் கேட்ட உடனே நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு நல்லவர் என்று சொல்லும் போது நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு நமக்கு சுகம் தருவார் என்று சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பார் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறோம். இந்தந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம், தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிறோம். இந்த காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று அநேக தீர்க்க தரிசனத்துக்கு போறதெல்லாம் நல்லதுதான், சில காரியங்கள் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல பாத்தீங்கன்னா, வசனத்தின் நிமித்தம், ஆமென், இவர்கள் கேட்டதான வசனம், இவர்கள் கேட்டதான தீர்க்க தரிசனம், இவர்கள் பிடித்துக் கொண்டதான வசனம், இவர்கள் ஏற்றுக்கொண்டதான வசனத்தின் நிமித்தம் என்ன உண்டாச்சுன்னா, உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, ஹல்லேலூயா. இப்ப எதனால இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு பாருங்க, கேட்டதான வசனத்தின் நிமித்தமாக. ஒருவேளை தப்ப யோசிக்கலாம், இப்ப நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டேன், அந்த வசனத்தினால எனக்கு துன்பம் மட்டும்தான் உண்டாகுமா, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் உண்டாகுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தினாலே துன்பம் உண்டாகும், வேதனை உண்டாகும். இந்த குறித்து நாம் இந்த காரியங்களை நாம் முழுவதாக பார்க்கும் பொழுது நமக்கு இது எப்படியாக இந்த காரியங்கள் நடக்கும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால கவனமாய் கேளுங்க. இந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஹல்லேலூயா. நாம் கேட்கிறதான வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனத்தினாலே நமக்கு நாம் செல்ல வேண்டிய பாதையிலே சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் மாறக்கூடியதான காரியங்கள் இருக்கும். நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீதம் 105 சங்கீதம், அதுல 19 வசனத்தை வாசிங்க. 105 சங்கீதம் 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்ப்போமா, இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த நிறைவேற வேண்டியதான காரியங்கள், தேவன் தந்ததான வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது என்றால் அது புடமிடுகிறதா இருக்கிறது. இததான் மத்தேயுல சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்தா அவன் இடரடைந்து போகிறான் என்று. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இது என்னை புடமிடுகிறதா இருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, யோசேப்பினுடைய காரியத்தை குறித்து இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். யோசேப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். அவன் தகப்பனுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தான். அவன் தகப்பன் ரொம்ப ஆசையா அவனை வளர்த்து, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, நல்ல பலவரண அங்கெல்லாம் கொடுத்து, ரொம்ப செல்லமா வீட்டுல இருந்ததான பையன். ஆனா ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தேவன் ஒரு நாள் அவனோட கூட பேசுறாரு. உன்னை உன் தகப்பனை காட்டிலும் உன் சகோதரரை காட்டிலும் உன்னை மேலாக உயர்த்துவேன் என்று ஒரு வார்த்தை, ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதலான வாழ்க்கை, ரொம்ப சமாதானமான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. இதுவரைக்கும் அவன் தகப்பனுடைய வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், பிரச்சனையே இல்லாம இருக்கிறான். ஆனா என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா,
இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, என்றைக்கு அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்ததோ, என்றைக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டானோ, என்றைக்கு தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டானோ, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டானோ, அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பித்தது. தேவன் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான். ஆனா அடுத்தபடியா நடந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, என்ன தீர்க்க தரிசனமோ அதற்கு எதிரான காரியம். அவன் சகோதரர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவேன்னு சொன்னா, இப்போ அவனுடைய சகோதரர்களே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுடைய தகப்பனும் அவனை விட்டு விட்டான். சகோதரர்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்யும்படியாக வகை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய அங்கே உறிஞ்சு போட்டாங்க, அவனை கிணத்துல தூக்கி போட்டாங்க. இப்போ அவனுடைய வாழ்க்கையில உஷ்ணம் ஏற ஆரம்பிச்சது, சிச்சுவேஷன் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் நல்லா இருந்த காலம்தான், இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்றைக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்வேன் என்று சொன்னாரோ, அந்த காரியத்திற்கு அப்புறம் பாருங்க அவருடைய லைஃப் டோட்டலா மாற ஆரம்பிச்சது. பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான், அடிமையாக்கப்பட்டான். சூழ்நிலை எல்லாம் மாறினது. நடந்த காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக மாறினது. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, தாவீது கூட ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், தகப்பனோடு கூட இருந்தான். அவன் சகோதரெல்லாம் போர்ல இருந்தாலுமே அவனுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு குறியிட வட்டத்திலே இருந்தது. ஆனால் ஒரு நாள் சாமுவேல் வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொழுது பாருங்க, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை அது வேறு விதமாக மாறுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். என்றைக்கு ராஜாவாக அபிஷேகம் பெற்றானோ, அன்றைக்கிலிருந்து அவனுடைய வாழ்க்கை அலைச்சல் மிகுந்ததாக, அவனுடைய ஜீவனுக்கு பயந்து ஓடுகிறதாக காணப்பட்டது. ஒருவேளை கலங்கலாம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அது நம்மை நன்மையான பாதையிலே நடத்தும். ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் அது நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது. நாம் செடியை வச்சிடறோம், இந்த செடி வளர வேண்டுமானால் அதை சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. அதை நல்லா கொத்தி அதை எரு போடும் பொழுதுதான் அந்த செடி வளர்ந்து அது வேரோன்றி அந்த வேர் ஆழமா செல்லணும்னா, அந்த மண் எவ்வளவுக்கு எவ்வளவு லூசா இருக்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கொத்தி எரு போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமாக அந்த வேர் செல்ல முடியும். அது வேரூன்ற வேண்டுமானால் அந்த காரியங்களை செய்தாக வேண்டும். இது மண்ணுக்கு வலிக்குதே விட்டுட்டோம்னா அதால வேரூன்ற முடியாது. அதே போலதான் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால், தேவனுடைய வாக்கு தத்தம், விதைக்கப்பட்டதான வாக்கு தத்தம் அது வளர்ந்து கனி கொடுத்து உறுதியுள்ளதாய் நிற்க வேண்டுமானால், அந்த வசனத்தின் நிமித்தம் நமக்கு துன்பம் வரும், இடர்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அது நன்மையாய் தேவன் முடிய பண்ணுவார். நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இங்க பாருங்க, இந்த வார்த்தை எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் வாழ்க்கையில போராட்டம் ஆரம்பித்தது. அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அப்படிதான். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம், அநேக வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், அநேக நேரங்களிலே வேதத்தினுடைய வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை பேசுகிறார், காரியங்களை செய்வேன் என்று நமக்கு விவரிக்கிறார். ஆனால் அடுத்த நாளே சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும், சந்தர்ப்பங்கள் தலைகீழாக மாறும். நாம் நினைத்த காரியம், தேவன் சொன்ன காரியம் ஒன்று, ஆனால் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நேர் எதிர்மாறாக இருக்கிறது. நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. யோசிப்பு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே என்னை உயர்த்துவேன் என்று சொன்னி, ஆனா இப்ப இவங்க என்ன வெறுக்கிறாங்களே, என்னை ராஜாவா அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லி நானா அடிமையாக விற்கப்பட்டு விட்டேன். ஏன் இந்த சூழ்நிலை? அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில தோற்று போறதான காரியம், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக உபதேசங்கள், தேவன் தங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார், நீங்க தீர்க்க தரிசனங்கள் அப்படிதான், தேவன் இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்றாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் என்று சொல்வாங்க, அது நிறைவேற வேண்டுமானால்
அந்த காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள், அந்த வேதம் நம்மை புடமிடுகிறதாய் காணப்படும். அது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது, யோசேப்பை புடமிட்டது, அவனை புடமிடுகிறதான காரியத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் ஒரு இடத்துல இருக்க முடியாம, அவன் அடிமையா விற்கப்பட்டான், இருந்ததான இடத்திலும் அவன் பாவத்துக்கு விலைக்கு ஓடி திருப்பி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான், பொய்யான குற்றங்கள் அவன் மேல சாட்டப்பட்டது. ஒவ்வொரு முறையும் பாருங்க, அவனுக்கு எதிராக காலங்கள் நடந்தது. தேவன் சொன்ன ஒரு காலம், ஆனால் அது நிறைவேற அநேக காலங்கள் ஆனது. அநேக காலங்களிலே அவன் ஒவ்வொரு காரியங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொன்றும் அவருடைய வசனத்திற்கு எதிர்மாறாக இருந்தது. நாம் ஒரு காரியத்துல அநேக கிறிஸ்தவர்கள் இடறி போறதுக்கான காரணம் அதுதான். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், ஒரு வசனத்தை சொல்லிவிட்டால், ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லிவிட்டால் அது உடனே நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் நாம் அது கடைசி வரைக்கும் உறுதியுள்ளதாக இருக்கிறதாக, கடைசி வரைக்கும் இருக்கிறதாக, வேரூன்றி இருக்கிறதாக அதை பண்படுத்த விரும்புகிறார். அதற்கு பாத்திரவான்களாக, அதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றும்படியாக. பாருங்க, ஒரு செடி அது கனியை கொடுக்கணும்னா அது வளர வேண்டிய அளவுக்கு வளரணும். இல்லைன்னா அதுல கொடுக்கிறதான கனியை அந்த செடியை கொன்றுவிடும். அப்படின்னா அதற்கேற்ற வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி வேண்டுமானால் அது வேரூன்றி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஹைபிரிட் செடியெல்லாம் விற்கிறாங்க ரோட்டத்துல பாத்தீங்கன்னா, சின்ன செடியிலே அது நல்லா காய்ச்சிடும். ஆனா என்ன நடக்கும்னு பாருங்க, இந்த காயானது, இந்த பழமானது என்ன பண்ணும், அந்த பலன் என்ன பண்ணுதுன்னா அந்த செடியே கொண்டு போகிறதான சூழ்நிலையை பார்க்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை அனுமதியாமல் தேவன் நாம் வளர்ந்து கனி கொடுத்து நமக்கு வளர்ச்சிக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவு நாட்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான வளர்ச்சியை தேவன் கொடுத்து அது கனி கொடுத்து அது நிலைத்திருக்கும்படியாக விரும்புகிறார். அப்படி நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த வேர் மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த வேர் வளர வேண்டுமானால், நான் வேரூன்றி நிற்க வேண்டுமானால் தேவன் நம்மை கொத்தி எரு போல அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நிலையான ஆசீர்வாதங்களா இருக்கும். தேவன் தருகிற ஆசீர்வாதம் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை போல அது அழிந்து போகிற ஆசீர்வாதம் கிடையாது. அது நிலையான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நிலையான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால், உறுதியான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் நம்முடைய வேர் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் வசனம், அந்த வசனம் அவர் சொன்ன வார்த்தை உண்மைதான், அந்த வார்த்தை நிறைவேறும். ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அது நம்மை செப்பனிடும், அது நம்மை புடமிடும், அதற்காக நம்மை பழக்குவிக்கும், அதற்காக நாம் உறுதியாக நிற்கும்படியாக, அந்த நிலையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. நிலை இல்லாத ஆசீர்வாதத்தை நாடி உடனடியாக எனக்கு காரியம் நடக்கணும், உடனே எனக்கு நான் பலனை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பலனை பெற்றுக்கொள்றாங்க. தேவன் கிருபையாய் அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். ஆனா சின்னதா ஒரு காற்றடித்தா, சின்னதா ஒரு போராட்டம் வந்தா, கொஞ்சம் வெயில் ஏறினா போதும், உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிருதுன்னா அது காஞ்சு போகுது, அது உடன்று போகுது. ஏனென்றால் அந்த வேர் ஆழமா இல்லை. இந்த வேர் ஆழமா இல்லாதபடினாலே அது உணர்ந்து போகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் இந்த விசுவாசத்திலே தேவனிலே உறுதியாக இருக்க வேண்டும். இதனாலே இந்த வேர் நமக்குள்ளாக எப்படி இந்த வேர்ல நாம் உறுதியாக நிற்க முடியும், எப்படி நான் வேரூன்றி நிற்க முடியும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வருகிறதான போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது. தேவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வாக்குத்தத்தை தந்திருக்கலாம், இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம், இந்த காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அநேக வேண்டுதலோடு கூட இருக்கலாம். ஒருவேளை தேவன் நமக்கு செய்வேன் என்று பதில் தந்திருக்கலாம், ஆனால் நடக்கிற காரியங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம். இதனாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் எப்படி வேரூன்றி நிற்பது, நான் எப்படி ஆழமான வேர் எனக்குள்ளாக உருவாக முடியும்? தேவன் தருகிறதான நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் எப்படி பாத்திரவானாய் மாற முடியும்? நான் வருகிறதான இந்த வசனம் நிறைவேறுகிறதான காலத்திலே வருகிறதான உபத்திரவத்தையும் துன்பத்தையும் தாங்குவதற்கு, அதிலே நான் நிற்பதற்கு நான் எப்படி வேரூன்றி நிற்க முடியும் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும்
அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. நாம் எதிலே வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாய். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை மாம்ச வைராக்கியத்தினாலும் நம்ம அநேக பிரயாசப்படுறோம். நான் கிறிஸ்துவுக்காக எதையாச்சும் செய்யணும், தேவனுக்காக எதையாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு அநேக நேரங்களிலே மாம்சத்தின் படியாக மாம்சத்திலே பிரயாசப்படுகிறோம். இந்த மாம்சத்தின் பிரயாசங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். பிரச்சனைகள் பெருக பெருக, வெள்ளம் ஏற ஏற நம்மால நிற்க முடியாது. இந்த மாம்சத்தின் பலன் அது குறுகினது. அதனாலதான் பவுல் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவருக்குள் என்ன இருந்தது என்றால் ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. நம்மை தேவன் ரட்சித்ததான காரணம் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக. பவுல் சொல்றார் பாருங்க, நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் இருந்தது. நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்போ இந்த விதையில முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அந்த விதை உயிருள்ளதா இருக்க வேண்டும், ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருந்தது, இப்போ நமக்குள்ளாக ஒரு ஜீவன். அந்த ஜீவன் யார் என்றால் அந்த 1 யோவான்ல வாசிக்கிறோம், அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அவர் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த விதை விதைக்கப்பட்டால் மாத்திரமல்ல, அது ஜீவனுள்ள விதையா இருக்க வேண்டும். அப்படிதான் வளர முடியும். அப்ப எனக்குள்ளாக இருக்கிறது, எனக்குள்ளாக ஜீவன் வேண்டுமானால் எனக்குள்ளாக யார் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்றார் பாருங்க, அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாக. அவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது என்னுடைய மாம்சத்தின் மேல் அல்ல, அவருக்குள்ளாக வேறொன்று இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் செடியெல்லாம் வைக்கும் பொழுது பாருங்க, எல்லா இடத்துல வைக்க மாட்டோம். நல்ல மண் எது, அதுக்கு கரெக்டான மண் எது, எதுல வச்சா கரெக்டா வளரும்னு சொல்லிட்டு அதுலதான் பார்த்து நட்டுவோம். ஏன்னா அப்பதான் அது வேறு கொண்டு அது வளரும்ன்ற ஒரு ஐடியா இருக்கிறதுனால நம்ம அதுல கரெக்டா பண்றோம். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த விதைக்கப்பட்டதான வசனம் அது வேர் கொள்ள வேண்டுமானால் சரியான காரியம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். சரியான ஒரு காரியம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும், எனக்குள்ளாக ஜீவன் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் அவருக்குள்ளாக வேர் கொண்டவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை வளர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை வளர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வேர் கொண்டு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த வேர் வளர முடியும், அது உறுதியுள்ளதா இருக்க முடியும். நம்முடைய மாம்சத்து காரியங்களோ, நம்முடைய சுய காரியங்களோ, நம்முடைய மாம்சத்தினுடைய பலனோ அது நம்மை சோர்ந்து போக பண்ணும். எனக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து என்னை அவர் வேரூன்றி வளர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வேரூன்றி வளர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் எனக்குள்ளாய் இருக்கிறபடினாலே அந்த ஜீவன் என்னை வளர பண்ணும். அந்த ஜீவனுக்குள்ளாக நான் வேரூன்றி நிற்பேனானால் அந்த வேர் வளரும். ஹல்லேலூயா. இந்த கற்பாலையில விழுந்தான இடத்துல அங்க பாருங்க, சரியான மண் இல்லாததுனால அதனால வேர் பிடிக்க முடியல. எனக்குள்ளாக சரியான காரியம் இருக்குமானால், எனக்குள்ளாக கிறிஸ்து இருப்பாரானால் நான் வேரூன்றி வளர்கிறவனாய் காணப்படுவேன். ஆமென். இதனால நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சோர்ந்து போறோம், அநேக நேரங்களில் சோர்வடையும், அநேக நேரங்களில் வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே அதுல இருந்து இடறி போகிறோம். ஏன் இந்த வாழ்க்கையில இன்னும் வேறு இல்லை,
ஏன் இன்னும் என்னுடைய வேர் உறுதிப்படவில்லை? நான் எதை எப்படி நான் சோதித்து அறிய முடியும்? நான் ஒரு செடியை வச்சுட்டா பார்த்தா ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கணும், அதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கணும், எப்படி என்ன நிலைமையில இருக்குன்றதை பார்க்கணும். வெயில் தேவைனா வெயில்ல வைக்கணும், அதுக்கு உரம் தேவைனா உரம் போடணும், இப்படி என்னென்ன தேவைகள் இருப்பது என்று ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? ஏதோ ஒரு வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டார், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் என்று அல்ல. அது நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த வசனம் நம்மை புடமிடும், அது உண்மைதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நம்முடைய பிரயாசம் மிகவும் அவசியமா இருக்கிறது. நான் எப்படி பிரயாசப்பட வேண்டும்? என்ன பிரயாசப்பட வேண்டும்? எப்படியாக நான் பிரயாசப்பட்டு நான் வேரூன்றினவளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றினவளாக எப்படி நிற்க முடியும்? எப்படி நான் வேரூன்றி நின்றால் மாத்திரம்தான் என்னுடைய செடியானது வளர்ந்து அது கனி கொடுத்து உறுதியுள்ளதாக நிற்க முடியும். அப்படி ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ இல்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. பவுல் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும்போது பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை சோதித்து அறியணும். You have to test. ஒரு காரியத்தை நீங்க டெஸ்ட் பண்ணணும், சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்னா, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா, எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம், இந்த நாம் வேரூன்றினவர்களாய் நிற்க வேண்டும், இந்த வேர் ஆழமாய் செல்ல வேண்டும், இந்த வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றினவர்களாய் இருக்க வேண்டும். அவர் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது, நான் அவருக்குள்ளாக வேரூன்றி இருக்கும் பொழுது என்னை தேவன் வளர பண்ணுகிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அது என்னை உறுதிப்படுத்துகிறது, என்னை ஸ்திரப்படுத்துகிறது. அந்த வசனம் என்னை புடமிடும் பொழுது நான் சோர்ந்து போகாமல் நிற்க, அந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாய் நிற்க பண்ணுவதற்கு அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த வேறு வளர வேண்டுமானால் எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்க வேண்டும். பவுல் சொல்றார் பாருங்க, அந்த கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நான் பரிசித்து, நான் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா என்று நான் சோதித்து அறிகிறவனாய் காணப்பட வேண்டும். நான் நிதானித்து அறிகிறவனாய் காணப்பட வேண்டும். நான் இதை நிதானிக்கும் பொழுது மாத்திரம்தான் நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். எனக்குள்ள எப்போ கிறிஸ்து இருக்கிறாரோ அப்போ மாத்திரம்தான் அவருக்குள்ளாக நான் வேரூன்றி நிற்க முடியும். அப்போ மாத்திரம்தான் நான் உறுதி உள்ளவனாய் நிற்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா என்று பரிசித்து அறிய வேண்டும், பரிசித்து அறிய வேண்டும். எனக்குள்ளாக வேர் வளர வேண்டுமானால், தேவன் தந்ததான வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த பாதையிலே நான் உறுதியுள்ளவனாய் நிற்க, அவருடைய வருகை வரையதும் நான் உறுதியுள்ளவனாய் நிற்க, வளருகிறவனாக, கனி கொடுக்கிறவனாக, உறுதியுள்ளவனாய் நிற்க நான் வேரூன்ற வேண்டுமானால் எனக்குள்ளாக கிறிஸ்து வேண்டும், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்க வேண்டும். நான் அவருக்குள்ளாக வேரூன்றும் பொழுது தேவன் என்னை ஆழமாய் கொண்டு சென்று, என்னுடைய வேரை ஆழமாய் கொண்டு சென்று எனக்கு தேவையான எல்லாத்தையும் தந்து என்னை வளர பண்ணி, கனி கொடுக்க பண்ணி, உறுதியாய் நிற்க பண்ணுவார். அப்போ இதற்கு முக்கியமான காரணம், எதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்றால், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா. செடிக்கு தேவையான மண்ணில் தேவையான உரங்கள் இருக்குதா, அதுக்கு பொட்டாசியம் இருக்குதா, மெக்னீசியம் இருக்குதா, என்னென்ன காரியங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்குதா என்று நாம் ஒவ்வொரு நாளும் பரீட்சித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படி சோதித்து அறியும் பொழுது மாத்திரம்தான் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும், என்னுடைய வேர் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய வேர் உறுதியாய் போய் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை நாம் எப்படி சோதித்து அறிய முடியும்? 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாளை பார்த்து முடிக்க போறோம். எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை அறிந்து கொண்டால் நான் வேறொன்றினோட இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள 3 காரியங்களை நான் பார்க்க போகிறோம். முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம்
ஜீவன் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் பாருங்க, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், ஹல்லேலூயா, கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்ன நடக்கும் என்றால், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய், ஹல்லேலூயா, பாவத்துக்கு மரித்ததான ஒரு அனுபவம். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நான் எப்படி சோதித்து அறிய முடியும்? எப்படி நான் டெஸ்ட் பண்ண போறேன்? பவுல் சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு நாளும் பரீட்சை பாருங்க, உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா என்று டெஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது நான் எப்படி அறிய முடியும் என்றால், முதலாவது காரியம், கிறிஸ்து எனக்குள்ளாக இருப்பாரானால் என்னுடைய சரீரமானது அது பாவத்துக்கு மரித்தது. ஹல்லேலூயா, பாவத்துக்கு மரித்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கையில அநேக சொல்ற காரியங்கள் இதுதான். எல்லாவற்றையும் விட்டுட்ட பாஸ்டர், இந்த ஒரு சில காரியத்தை மாத்திரம், இந்த காரியத்தை மாத்திரம் விடல, இந்த காரியத்தை மாத்திரம் விட முடியல, இந்த காரியத்துக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல, சில பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரித்தது என்றால் முற்றிலுமாய் மரித்ததான அனுபவம், முற்றிலுமாய் பாவத்திலிருந்து விடுபட்டதான அனுபவத்தை தான் வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு மரித்ததான அனுபவம். ஹல்லேலூயா. நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றால், எனக்குள்ளாக எப்போ ஒரு பாவமும் இல்லாம இருக்குதோ அப்பொழுதுதான் எனக்குள்ளாக நான் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்து எனக்குள்ளாக இருப்பாரானால் நான் பாவமற்று இருப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஒவ்வொரு நாளில் சோதிக்கும் பொழுது சில பாவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுமானால், நான் செய்ததான தவறுகளுடைய வாழ்க்கையில இருக்குமானால், நான் வேறொன்ற விரும்பினால், நான் உறுதியாக நிற்க விரும்பினால், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்க விரும்பினால், அதை நான் அவருக்குள்ளே அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி நான் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், அவருக்குள்ளாக நான் வேரூன்றி இருப்பேன். அவர் என்னை வேரூன்றி நிற்க பண்ணுவார், என்னை வளர பண்ணுவார், என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றுவார். அப்படியானால் முதலாவது அனுபவமே இந்த பாவத்தை சோதித்து அறிகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யறோம், இதுல இடறி போறோம், எந்தெந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களால செய்து விடலாம், சில நேரங்களில் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் செய்து விடலாம். ஆனால் நாம் சோதிக்கிறதான வேலையில இடத்துல இந்த பாவங்கள்லாம் தேவன் எனக்கு உணர்த்துவார். ஆனால் அதெல்லாம் ஒரு இடத்துல அறிக்கையிட்டு அவரோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளாக மீண்டுமாக கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளாக வரும் பொழுது எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்னன்னா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னை வளர பண்ணுகிற தேவன். என்னுடைய வேரை ஆழமாக கொண்டு சென்று என்னை வளர பண்ணி என்னை தேவன் தந்ததான வசனத்துக்கு நேராக என்னை கொண்டு செல்வார். அந்த பாதையிலே எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, நான் உறுதியாக இருப்பேன். பாருங்க, யோசேப்புக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், தேவன் அவனோடு கூட பேசினார். அவன்கிட்ட சொன்ன காரியம் நிறைவேறான வழியில பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், அந்த ஸ்ரீயானவள் அவளை பாவத்துக்கு நேராக கூப்பிட்ட பொழுது பாருங்க, அவன் அந்த பாவத்தை உணர்ந்து அதுல இருந்து விலகி ஓடுறவனாய் காணப்பட்டான். அந்த பாவத்துக்கு விலகி ஓடினான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை தவறு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தவறாய் நடந்திருக்கலாம், ஒருவேளை அரண்மனையிலே இருந்திருக்கலாம். அவன் தவறு செய்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் என்னதுல தோற்றிருப்பான் என்று சொன்னால், தேவன் சொன்ன வசனம் நிறைவேறி இருக்காது. அவன் கடைசி வரைக்கும் அந்த அரண்மனையில, அந்த வீட்டில அவன் வேலைக்காரனா இருந்திருப்பான். ஆனால் இந்த பாவத்தை விட்டு ஓடின பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட தேவன் இருந்தார். ஏன் என்று சொன்னால், அந்த பாவத்துக்கு விலகி ஓடினதுனாலே, இந்த பாவத்தை தள்ளினதுனாலே. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டுமானால், வாழ்க்கையில இருக்கிறதான பாவங்கள், நான் கிறிஸ்துவுக்காய் உறுதியுள்ளவனாய் வேறுள்ளவனாய் இருக்க வேண்டுமானால், அந்த பாவங்களை நான் விட்டு விடுவது அது மிகவும் நல்லது. சில நேரங்களில் சில தேவையான பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். தொடர்ந்து அநேக நாட்களா பண்ணிட்டு இருக்க, எப்படி விடுறதுன்னு தெரியல. ஆனால் தேவன் அதற்காக பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் உண்மையாய் கேட்கும் நிச்சயமாக தேவன் அதற்கான பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பாவத்துக்கு விலக்கி மீட்கிற தேவன் தான். சில குடி பழக்கங்கள், சிறு பழக்கங்கள், தேவையில்லாத காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கலாம். எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் விடுவதற்கு தேவன் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் விட்டு விட்டோமானால் நிச்சயமாக கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். நான் ஜீவனுள்ளவனாய் இருப்பேன். பவுல் சொல்றது போல, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவனை பிழைத்திருக்கிறேன்.
கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நான் அவரோடு கூட அறையப்பட்டேன் என்றால் என்னுடைய பாவங்களும் சிலுவையில் அறையப்பட்டது. நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வேறொன்றினா இருக்கும் பொழுது என்னுடைய வேர் ஆழமாக வளரும். அந்த வேர் ஆழமாக வளரும். அந்த வேர் ஆழமா இருக்கிறபடினாலே நான் வளருகிறவனா இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அதிகமா இருக்கும். நான் கனி கொடுக்கிறவனா இருப்பேன். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் என்ன எதிராக இருந்தாலும் சரி, நான் உறுதியோடு கூட நிற்பேன். தேவன் தந்த வாக்குத்தத்தம் அது நிச்சயம் நிறைவேறுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, நிச்சயம் நிறைவேறும். முதலாவது காரியம், கிறிஸ்து எனக்குள்ளாக இருப்பாரானால் பாவத்துக்கு மரித்ததான அனுபவம். இரண்டாவது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. பவுல் கலாத்தியருக்கு எழுதுற நிருபத்திலே சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும். அதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். எவ்வளவாக பிரயாசப்படுகிறார் என்பதை இந்த கர்ப்ப வேதனை என்று சொல்லும் பொழுது அவ்வளவாக பிரயாசப்படுகிறார். கிறிஸ்து இந்த ஜனங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று. சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சின்ன பசங்களை சொல்லல, சிறு பிள்ளைகள் என்று பார்த்தால் இந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி கீழ்ப்படியப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் தேவன் அனுப்பினார். தேவன் நமக்குள்ளாக உருவாகும்படியாக, நம்மோடு கூட இருக்கும்படியாக சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அந்த 3ஆம் வசனத்துல பாருங்க, சிறு பிள்ளைகள் ஒரு காலத்திலே, நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். அப்ப இந்த சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இந்த விதையானது வளர்ந்தது, முளைத்தது. ஆனால் அதனால் வளர முடியவில்லை. அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாததுக்கான காரணம் என்னவென்றால் கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக இல்லை, அது உருவாக முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இந்த உலக வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்திற்கு அடிமையான ஜனங்கள். ஹல்லேலூயா. 2 வாழ்க்கை வாழ்கிறதான ஜனங்கள், இந்த உலகத்திற்கு அடிமையான ஜனங்கள். தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஒரு செப்பரேட்டட் லைஃப். மற்ற ஜனங்களை காட்டிலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, தூங்குகிறதான நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கை தூங்குகிறதான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. சிறு பிள்ளைகளை போல இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டு, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க முடியாது. கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பாரனால் நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருப்போம். இரண்டாவது, இந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக முடியவில்லை. பவுல் அதை மிக வருத்தத்தோடு கூட சொல்றாரு. ஏனென்றால் இந்த ஜனங்கள் உலகத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நாம் இப்படிதான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ்ந்துவிட்டு பரலோகம் செல்லலாம் என்று வேதம் சொல்லவில்லை. நாம் பரலோகத்தை அடைய வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால், தேவனை சந்திக்க வேண்டுமானால் நாம் வாழ்கிறதான வழியை தேவன் காண்பித்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியாகிய நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பவுல் சொல்றாங்க பாருங்க, இது கடினமான உபதேசம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பாருங்க, இது கடினமான உபதேசம். யார் கேட்கக்கூடும், யார் இதை பின்பற்ற முடியும்? இது ரொம்ப ஹார்டா இருக்குது, ரொம்ப கடினமான உபதேசமா இருக்குது. தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கு என்று செப்பரேட்டட் லைஃப்.
தேவனுக்காக ஒரு வாழ்க்கைதான வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை அல்ல. உலகத்திற்காக, இன்னும் உலகத்தினுடைய காரியங்களுக்காக அடிமைப்பட்டு கொண்டு, உலகத்தினுடைய காரியங்களை இன்னும் நான் சுமந்து கொண்டு நான் வாழ்வேன் என்று அல்ல. உலகத்திலிருந்து வேறுபடிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். நாம் வளர்ச்சி உள்ளவளாக, நாம் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டுமானால் நான் வளர வேண்டும். நான் அடிமை அல்ல, நான் சுயாதீனன் என்கிறதான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக வாழ தேவன் விரும்புகிறார். அதற்கு முழுமையாக தேவனுடைய வழியிலே, தேவன் கற்பிக்கிறதான பாதையிலே நடக்க வேண்டும். அநேக காரியங்களில் கிறிஸ்துவோட வாழையில என்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க இந்த காரியத்தை இப்படி சொல்லுவாங்க, இப்படி பேசுவாங்க என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தவறாக செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, தேவனை அறியாத ஜனங்களுக்காக அவங்க இப்படி பேசுவாங்களே, அவங்க இப்படி செய்வாங்களே என்று சொல்லி இன்னும் அநேக உலக காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. வேதம் கற்பிக்கிறது நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டும், அந்த வார்த்தைகளை நாம் அறிந்தும் நம்மால் அதன்படி நடக்க முடியவில்லை. ஏனென்றால் இன்னும் அநேக உலக காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிறோம். தேவன் நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறார். பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் சிறு பிள்ளைகளை போல உலகத்துக்கு அடிமைகளா இல்லை. என்னோடு கூட தேவன் இருக்க வேண்டுமானால், எனக்குள்ளாக தேவன் உருவாக வேண்டுமானால் நான் வளருகிறவனா இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்க வேண்டும். என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். என்னோடு கூட இருக்கிறதான அபிஷேகம், எனக்குள்ளாக இருக்கிறதான அபிஷேகம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதை அறிய வேண்டுமானால் எனக்குள்ளாக ஒரு வளர்ச்சி முதலாவது தேவை. நான் பெரியவனாக வேண்டும். பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். நான் வளர்ந்தால் மாத்திரம் பத்தாது, எனக்குள்ளாக கிறிஸ்துவும் வளர வேண்டும். அவர் எனக்குள்ளாக உருவாகும் பொழுது, எனக்குள்ளாக கிறிஸ்து உருவாகும் பொழுது அவர் என்னை வேரூன்றப்படுகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் பாவத்துக்கு மரித்தவனாக இருப்பேன். எனக்குள்ளாக கிறிஸ்து உருவாக இருப்பார் என்றால் நான் பெரியவனை போல, சுயாதீனனை போல நான் நடந்து கொள்வேன். நான் உலகத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. என்னுடைய வேதம், என்னுடைய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவனாய் வாழ்வேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி வாழும்படியாக தேவன் அழைக்கிறார். இப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஏதாவது உலக காரியத்திற்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேனா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக சில காரியங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டு உலகத்திற்கு ஒரு பகுதியை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா. தேவன் கம்ப்ளீட்டா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இன்றும் என்னுடைய வாழ்க்கை உலகத்துக்கு பாதியாக, இயேசுவுக்கு பாதியாக இருக்குமானால் எனக்குள்ளாக கிறிஸ்து உருவாக முடியாது. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சொல்றாரு, நான் பிரசவ வேதனைப்படுகிறேன். அநேக ஊழியர்கள் அநேக முறை சொன்னாலும் சில ஊழியர்லாம் என்ன பண்றது, அவங்க அப்படி பண்றாங்க, இன்னும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டு விடுறாங்க. சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாஸ்டர் என்ன அவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, நாம் மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் தவறான காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த காரியங்களினால எதை இழந்து போகிறோம் என்றால், நமக்கு அவளாக உருவாகிறதான கிறிஸ்துவை இழந்து போகிறோம். இந்த கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாகாதனாலே நம்முடைய வேறு ஆழமாய் வளருவதில்லை. இதனால சின்ன போராட்டம் வந்தாலும் சரி, சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, நம்மால் நிற்க முடியவில்லை. நம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டால் நம்மால் நிற்க முடியவில்லை. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியவில்லை. தேவனை நோக்கி கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே நீ சொன்னீர், ஏன் நிறைவேறவில்லை? அநேக நேரத்தில் கேள்வி கேட்கிறோம். ஆனால் அதற்கான காரணங்கள் என்ன என்று நாம் பரிசோதிக்கிறது இல்லை. அதற்கான காரணம் என்ன என்று நாம் ஆராய்கிறது இல்லை. நாம் ஆராய்ந்து அறியும்படியாக தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நான் வேறொன்று நிற்கிறவனாக இருக்க முடியும். இரண்டாவது, அவர் எனக்குள்ளாக இருப்பார் என்று நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பாவத்துக்கு மரித்ததா இருக்கும். எனக்குள்ளாக கிறிஸ்து உருவாகிறார் என்றால் நான் அடிமையா இருக்க மாட்டேன். உலகத்துக்கு அடிமை அல்ல, நான் தேவனுடைய மகனாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய புத்திரனாக நடந்து கொள்வேன். தேவன் செய்கிறதான காரியம், தேவன் சொன்னதான காரியத்தை நிறைவேற்றுவனாய் காணப்படுவேன். மூன்றாவதாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும்
நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறதான காரியம் மிகவும் முக்கியமான காரியம், மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சோதனை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க என்ன செய்ய வேண்டுமானால் அவருடைய அன்பிலே வேரூற்றி நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பு இன்னதென்பதை விளங்க பண்ணும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தம்முடைய அன்பை காண்பிப்பதற்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை ரட்சித்தார். அவர் அன்பான தேவன். அப்படியானால் நான் மூன்றாவது என்ன டெஸ்ட் பண்ண போறேன்னா, என்ன பரிசோதிக்க போறேன்னா, எனக்குள்ளாக கிறிஸ்து இருப்பாரானால் அவருடைய அன்பின் ஆழமும் உயரமும் அகலமும் நான் அறிந்திருப்பேனானால், இந்த அன்பின் தேவன் எனக்குள்ளாக இருப்பாரானால், உலகத்தெல்லாம் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அப்படின்னு, உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியே வரும் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ளாக இந்த அன்பின் தேவன் இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்திலிருந்து வெளியே வருகிறது எல்லாமே அவருடைய அன்பா இருக்கும். அல்லேலூயா. தேவன் காண்பித்ததான அன்பு, தேவன் கொடுத்ததான அன்பு, தேவன் செய்ததான அன்பு. தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் அன்பா இருக்கும்படியாக வந்தார். நாமும் அவர்களே அன்பா இருக்கிறதான நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படியாக விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனக்குள்ளாக கிறிஸ்து இருந்தால் என் வாழ்க்கையிலே நான் காண்பிக்கிறது எல்லாமே அன்பா இருக்கும். ஆனால் ஒருவேளை என் வாழ்க்கையில அன்பு காண்பிக்க முடியாமல் என் வாழ்க்கையில நான் வெறுக்கிறதான சூழ்நிலைகள் வந்தால், ஒருவேளை விரோதமான யாரையாவது நான் பகைத்திருப்பேனானால், யாரையாவது சத்துருவாய் நினைப்பேனானால், என்னுடைய குடும்பத்திலே இந்த அன்பு இல்லாவிட்டால், என்னுடைய பிள்ளைகளோடு கூட என்னுடைய பெற்றோர்களோடு கூட கணவன் மனைவிக்குள்ளாக இந்த அன்பு இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நாம் கரெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயத்திலே இந்த தேவன் இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறாரா? என்னுடைய இருதயங்கள் இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கும் அன்பு, சுத்தமான இருதயத்துல பிறக்கும் அன்பு. இப்ப தேவன் எனக்குள்ளாக இருப்பாரானால் என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கும். அப்ப அதிலிருந்து பிறக்கிறது எல்லாமே அன்பா இருக்கும். இடத்துல அன்பு குறையுமானால், இடத்துல அன்புல குறைவு இருக்குமானால் நான் மிகவும் கேர்ஃபுல்லா ஒரு காரியத்தை நான் உணரணும், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறானா. ஏன்னா அந்த அன்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம், 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களால் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளால் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கடைசியாக நான் சோதனை, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. லாஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவே நமக்கு பாதி நேரத்துல, நமக்கு அநேக நேரத்துல நம்ம அறிந்து கொள்ள உதவும். இந்த அன்பு எனக்குள்ளாக இருக்குமானால், இந்த தேவன் எனக்குள்ளாக இருப்பானால், எனக்குள்ளாக பிறக்கிறது எல்லாமே அன்பா இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில
ஏதாவது ஒரு காரியங்கள் என் அன்பு தயவுள்ளதா இருக்கும். நான் மற்றவர்களுக்கு தயவு காட்டுகிறேனா, தயவுள்ளவனா இருக்கிறேனா, தயவுள்ளவனா நடந்து கொள்கிறேனா, பொறுமையுள்ளவனா இருக்கிறேனா, இருமாப்பா இருக்கிறேனா, எப்படியாக நடந்து கொள்கிறேன், மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறேனா, எரிச்சல் அடைகிறேனா, கோபமுள்ளவனா இருக்கிறேனா, என்ன செய்கிறேன், அன்பு எனக்குள்ளாக இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சோதிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளாக இந்த காரியங்கள் நற்கிரியைகள் எல்லாம் எனக்குள்ளாக இருக்குமானால், இடத்துல புறப்படுகிற காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்டதா இருக்குமானால் எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் இதுல ஏதாவது ஒரு குறை எனக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சூழ்நிலைகளை இருக்குமானால் நான் அதை சீர்படுத்துவது, அதை ஸ்திரப்படுத்துவது நல்லது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயத்தை சுத்தமாக மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிற சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கும் அன்பு, சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு. எல்லாம் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனங்களும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளும் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லுகிறார். அநேக தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம். ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க, மற்றவர்களை நேசிக்க முடியாவிட்டால் எனக்குள்ளாக கிறிஸ்து இல்லை. அப்ப எனக்குள்ளாக கிறிஸ்து இல்லாவிட்டால் இடத்துல புறப்படுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமானாலும் சரி, நான் என்ன காரியத்தை உணர்வினாலும் சரி, அதெல்லாம் உங்கள் சுயத்திலிருந்து வருகிறது, மாம்சத்திலிருந்து வருகிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனாலே என்னுடைய வாழ்க்கையில நான் சாபத்தை தேடிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த தீர்க்க தரிசனத்துக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட வேண்டியதான காரியம் அன்பு. ஃபர்ஸ்ட் லவ், முதலாவது அன்பு. இதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள் எல்லாம். இன்னைக்கு அநேக ஜனங்கள், அநேக தேவனை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் மற்ற காரியத்தெல்லாம் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த அன்பானது, இந்த பாசமானது, நேசமானது தங்களுடைய இருதயங்களில் இல்லை. தங்களுடைய பெற்றோர்களை நேசிக்க முடியவில்லை, தங்கள் கணவன் மனைவி நேசிக்க முடியவில்லை, தங்கள் உறவினர்களை நேசிக்க முடியல, சபையிலே மற்ற ஜனங்கள் ஆத்துமாக்களை நேசிக்க முடியல, சபையில மற்ற விசுவாசிகளை நேசிக்க முடியவில்லை. இவர்களுக்குள்ளாக முதலாவது அன்பு இல்லை. அப்ப அன்பு இல்லை என்றால் கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லை என்றால் இவர்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யாக இருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது மாம்சத்தின் பிரகாரமாக அல்ல, மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏனென்றால் இது நம்முடைய குடும்பத்திற்கே சாபத்தை கொண்டு வருகிறதான காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நாம் காரியங்களை சொல்வோமானால், நம்முடைய சுயத்திலே காரியங்களை செய்வோமானால் அது நம்மளை இடர பண்ணும். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இடறி போகிறதான காரணம், தங்களை தாங்கள் சோதித்து அறியாமல், தங்களை நிதானிக்காமல், தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை பரீட்சிக்காமல், டெஸ்ட் பண்ணாம, எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் சொல்றான், நித்தமும் அதிகாலமே உம்மை தேடுவேன், நித்தமும் உம்முடைய சமூகத்தில் இருப்பேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட நீர் இருக்க வேண்டும், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்க வேண்டும். அவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை அது செழிப்பாக மாறும். ஏனென்றால் அவர் என்னை வேரூன்றி நிற்க பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வளர பண்ணுகிற தேவன் அவர்தான். இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வேரூன்றி நிற்கும் பொழுது எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், வெயில் ஏறினாலும் சரி, உஷ்ணம் ஏறினாலும் சரி, இந்த வசனத்தினாலே எனக்கு உபத்திரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் ஒரு பொழுதும் கலங்க மாட்டேன். பாருங்க, யோசிப்பதான் பண்ணான், வார்த்தையை பெற்றுக்கொண்டான். அவன் வழிகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. முதலாவது அவனோடு கூட தேவன் இருந்தார். அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். ஒரு மனுஷன் கேட்கிறான், அவன் சொப்பனத்தெல்லாம் சொல்லிட்டு அது நிமித்தமாக அவன் விடுவிக்கப்பட்டான். ஒருவேளை ராஜா கிட்ட போனா என்னை பத்தி பேசு. அவனும் மறந்துட்டான். அவன் மிகவும் பொறுமையுள்ளவனா இருந்தான். கடைசியில பாருங்க, அந்த வார்த்தை நிறைவேறின பொழுது அவனுடைய சகோதரர்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு இப்போ யோசிப்பு தெரியாது, ஆனா இவன் அறிந்து கொண்டான். என்னோட சகோதரர்கள் தான் வந்திருக்கிறாங்கன்னு அறிந்து கொண்டான். ஆனா இவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு மாத்திரம்தான். நீங்க எப்படி என்ன குழியில போட்டுட்ட, நீ அடிமையா வித்துட்ட, உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல.
அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டது எல்லாமே அன்புதான். இந்த 3 காரியங்களும் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்தபடினாலே தேவன் அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினான். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினான். தாவீதை கூட பாருங்க, அநேக நேரங்களில் தேவன் சவுலை அவனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது அவன் மேல ஒன்றும் செய்யல, ஒண்ணுமே பண்ணல. வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் கழிச்சுட்டு தேவன் உண்மை கையில ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவனும் செய்யலன்னு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். அப்போ தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய முடிவை கூட பாருங்க, நல்ல தீர்க்காயுசுல மகிமையாய் அவனுடைய மரணம் இருந்தது. ராஜாவாக மரித்தான். தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. அது வளர்ந்தது, அது கனி கொடுத்தது, அது உறுதியாய் நின்றது, அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்பட்டது. அவர்கள் உறுதியாய் நிற்கிறதற்கான காரணம் இந்த வேர் ஆழமாய் இருந்தபடினாலே, இந்த வேர் ஆழமாய் இருந்தபடினாலே, அவர்களோடு கூட தேவன் இருந்தபடினாலே, இந்த சூழ்நிலையெல்லாம் எதிராய் இருந்தாலும், போராட்டங்களாய் இருந்தாலும், பிரச்சனைகளாய் இருந்தாலும், பாடுகளாய் இருந்தாலும், இந்த வசனம் தேவன் தந்ததான வாக்குத்தத்தத்துக்கு நேராக காரியங்கள் நடக்கும் பொழுது எத்தனையோ ஆண்டுகள் தாமதமானாலும் அவர்கள் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நின்றபடினாலே அவர்களுக்கு புறப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நன்மையான காரியங்கள் தான். ஆனால் இறுதியிலே தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது, அப்படியே நிறைவேறினது. எல்லாரும் வணங்கும்படியாக அவனுக்கு முன்பாக வந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவனை உயர்த்தினார். அதனால நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை விசுவாசிக்கிறோம். விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. அநேக தீர்க்கதரிசனங்களை கேட்டிருக்கலாம். அநேக வசனங்கள் மூலமாக, அநேக தேவ செய்திகள் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். அந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டோம். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தான் அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், தாகத்தோடு கேட்கிறோம், அநேக மணி நேரங்கள் அமர்ந்து கேட்கிறோம். ஆனால் அது நிறைவேற வேண்டுமானால் அவருடைய ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, அது நிலையான ஆசீர்வாதம். தேவன் தருகிற ஆசீர்வாதம் நிலையானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நிலையாய் இருக்க வேண்டுமானால் அதனுடைய அஸ்திபாரம், அதனுடைய வேர் அது உறுதியுள்ளதா இருக்க வேண்டும். அந்த வேர் ஆழமாய் வளர வேண்டும். அந்த வேர் எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டதான வசனம், நான் பெற்றுக்கொண்டதான வாக்கு தத்துவம் என்னை பரலோக ராஜ்யத்திற்கும் இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கும் என்னை உயர்த்த மிகவும் தேவை. இந்த வேர் வாசித்தான பகுதியிலே வேர் இல்லாததினாலே அது உழன்று போயிட்டு என்று வாசிச்சோம். நாளை அநேக கிறிஸ்தவர்களை போல, அநேக அறியாமைனாலே உழன்று போகிறது போல நாளே நாம் உழன்று போகக்கூடாது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற சில நேரங்கள் காலதாமதம் ஆகலாம். நாம் ஒருவேளை அந்த காலங்களிலே சோர்ந்து போகக்கூடாது. உறுதியுள்ளாய் நிற்க வேண்டுமானால் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நான் எப்படி இதை தாங்க முடியும்? இதை தாங்குவதற்கு எனக்கு எப்படி பலன் தெரியும்? நான் எப்படி பலன் கிடைக்கும்? ஏன் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது? உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி தெரியும்? ஈஸியா சொல்லிடுறீங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு லேசான காரியம். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க வசனத்தை வாசிங்க. ஒரு வசனத்தை கூட கடைசியா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57-58 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 17:57-58. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள். பாருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இங்கே பிரயாசம், வாக்குத்தத்தம் நிறைவேற பிரயாசப்படுறோம். இந்த பிரயாசம் கர்த்தருக்குள் பிரயாசம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் படுகிறதான நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? வளரும்படியாக, உயரும்படியாக,
நிற்கும்படியாக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க. ஆனால் இந்த பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்குமானால் அது விருதாவாய் இருக்காது. ஹல்லேலூயா. அது விருதாவாய் போகாது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே, ஹல்லேலூயா, அவருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிரியையிலே பெருகிறவர்களாக, கர்த்தருக்குள் உறுதிப்பட்டவர்களாய் பிரயாசப்படுகிறவர்களாக, கர்த்தருக்குள்ள கிரியையிலே பெறுகிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுகிற தேவன், அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வளர பண்ணுவார். நமக்குள்ளாக, நாம் கர்த்தருக்குள்ளாக, நமக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும் பொழுது, அவருக்குள்ளாக நாம் வேரூன்றி நிற்கும் பொழுது அவர் நம்மை வளர பண்ணி நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றி, சின்ன புயல் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, காற்றடிக்கும் பொழுது விழுந்து போகிறவர் போல அல்ல, ஆழமாய் நாம் அவருக்குள்ளாக வேரூன்று இருக்கிறபடினாலே எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் நான் அவருக்காக உறுதியாக இருப்பேன் என்று பவுலை போல தைரியமாய் சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை நிறுத்த முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணிப்போம். நாம் வேரூன்ற முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். நான் வேரூன்றும்படியாக, இந்த வேர் இன்னும் ஆழமாய் வளரும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து சோதித்து, எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை அறிந்து சோதித்து, சொன்ன வசனத்தின் பிரகாரமாக, ஒன்று, அவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் பாவத்துக்கு மரித்தவனாய் இருப்பேன். அவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் உலகத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். அவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து புறப்படுகிறது எல்லாமே அன்பாய் இருக்கும். அவருடைய கிரியைகளை நான் வெளிப்படுத்துவேன். அவருக்கு நடக்கிறபடி நான் நடப்பேன். அவர் செய்கிறதான காரியங்களை நான் செய்வேன். அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். இந்த தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதனால எத்தனையோ நாட்கள் நீங்க ஜெபம் பண்ணலாம். அநேக காரியங்களுக்காக எவ்வளவோ நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே எந்த கிரியையும் இல்லாமல் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம். இன்னும் காற்று வெள்ளத்துக் கொண்டே இருக்கலாம். இன்னும் போராட்டங்கள் வெள்ளத்துக் கொண்டே இருக்கலாம். நம்பிக்கையுள்ளவர்களாக, உறுதியுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே உறுதியுள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியுள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வளரும்படியாக நான் உறுதியுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நிச்சயமாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினாலே நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவன் நிச்சயமாக நாம் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசத்தை பற்றிக் கொள்வோம். இந்த விசுவாசத்தில் ஸ்திரப்படுவோம். நாம் ஆராய்ந்து அறிவோம். மட்டுமாக உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் இந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். தேவன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிறதான காரியம், பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். நான் பரீட்சித்து அறிகிறவனாக இருப்பேன். எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று நான் பரீட்சிக்கிறவனாக ஒவ்வொரு நாளும், என்றைக்கோ அல்ல, ஒவ்வொரு நாளும் யோசேப்பை போல விலகி ஓடுகிறவனாக, பொறுமையுள்ளவனாக, அன்பு செலுத்துகிறவனாக நான் காணப்படுவேன். தேவன் என்னை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துவார். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துவார். என்னை ஸ்திரப்படுத்துவார். என் அஸ்திபாரத்தை ஸ்திரப்படுத்துவார். என்னை வேரூன்றி நிற்க பண்ணுவார். இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தின் பிரச்சனைகள் என்னை என்ன செய்யும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர்களை மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே.
அவர்தான் என்றும் நம்பும் கண்மலை, அவர்தான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். அசையாய நம்பிக்கை நம்புறவே என்னை சுகம் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்குறவே என்னை சுகம் மாத்திரமே.